Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி chicken Schezwan fried rice. First step பாத்தீங்கன்னா நம்ம chicken marinate பண்ணனும். Marinate பண்ணி ஒரு half an hour கழிச்சு இத நம்ம fry பண்ணி எடுத்துக்க போறோம். நான் boneless chicken ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு half an hour மேரினேஷன் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் ஆயிலில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ சிக்கனுக்கு பதிலாக அதர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் 3 முட்டையை சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நம்ம ஸ்கிராம்பிள் எக் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேனில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் நான் ஹோம்மேட் ஷெஸ்வான் சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதா இருந்துச்சுன்னா எக்கையும் சிக்கனையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே சேம் தான். இப்போ இதில் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியன் மட்டும் நல்லா இஞ்சி பூண்டோட ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கேபேஜ் கோஸ் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. 1 கேரட்டை நான் ஜூலியன் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கேப்சிகம் நான் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கேப்சிகம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஒரு 70% குக் ஆனால் போதும். நம்ம சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் குக் ஆகிட்டு இருக்க டைமில் நான் ரைஸ் குக் பண்ணுறேன். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் ஆற விட்டுருங்க. அப்போ தான் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கேரட், கேபேஜ் அண்ட் கேப்சிகம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஹோம்மேட் ஷெஸ்வான் சாஸை நம்ம சேர்த்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சாஸ்லேயும் உப்பு இருக்குது, நம்ம குக் பண்ண ரைஸ்லேயும் உப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த எக், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம்.
கடைசியாக ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் டாஸ் பண்ணி எடுத்துருங்க. நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சாஸ் மட்டும் தான் மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ அது வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.